இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாருக்கு ஆதரவாக துடியலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கீ கொடுக்கும் பொம்மை, துணை முதல்வர் உதயநிதி ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என விமர்சித்து கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாருக்கு ஆதரவாக துடியலூரில் பிரச்சாரம் செய்தார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை பேசும்போது, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கவுண்டம்பாளையத்தில் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே உள்ளார், அது நமது PRG அருண்குமார் மட்டுமே. தெரியாமல் கவுண்டம்பாளையத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்திவிட்டனர். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. கடந்த 10 நாட்களுக்கு முன் கேரளாவில் இருந்து கோயம்புத்தூர் வந்தவர் இங்குள்ள வேட்பாளருக்கு வாக்கு கேட்காமல் அப்படியே சென்று விட்டார். நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து PRG அருண்குமாருக்கு வாக்கு சேகரிக்க நாளை கோவை வருகிறார். கொடிசியா மைதானத்தில் உரையாற்றுகிறார். மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி, இருவரும் சேர்ந்து ஒரு புதிய சகாப்தத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர உள்ளனர். நாளை மறுநாள் ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் சந்திக்காமல் நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் இதுதான். இங்கே அதிமுகவான் வெற்றி பெறப் போகின்றது என்று ராகுல் காந்திக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. இன்று தமிழ்நாட்டில் ஸ்டாலின், அவரது சகோதரி கனிமொழி, அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மட்டுமே பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஸ்டாலின் கோயம்புத்தூரை வஞ்சிக்கிறார். கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை குறைவாக கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி போராடி அதை பெற்றது. கோயம்புத்தூருக்கு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களையே திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்று கூறி பாலியல் வன்கொடுமை, போக்சோ சட்டம், கொலைகள் எவ்வளவு நடந்துள்ளது என பட்டியலிட்டார். இந்தியாவிலேயே அதிக கல்லூரிகளை கொண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். இதை பயன்படுத்திக் கொண்டு திமுகவினர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகமாக விற்பனை செய்து வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் கஞ்சா அதிகமாகியுள்ளதற்கு காரணம் என கூறி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக், முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், MP கனிமொழி ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காண்பித்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு புத்தகங்களை சப்ளை செய்யும் நிறுவனம் இந்த ஜாபர் சாதிக்கின் நிறுவனம்தான். கருப்பு பணத்தை வெள்ளையாக்க இதுபோன்று செய்கின்றனர் என்றார். பெண்கள், சகோதரிகள் பாராளுமன்றத்தில் குரல் ஒழிக்க வேண்டும் என்று 33% இடஒதுக்கீட்டை மசோதாவை கொண்டு வருகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தம்மா தும்மா என்று குதிக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சாவி கொடுக்கும் பொம்மை போன்றவர். சாவி கொடுத்தால் ஹிந்தி ஹிந்தி, டெல்லி டெல்லி, மோடி மோடி என கூறிக்கொண்டே இருப்பார். அதே போலதான் துணை முதலமைச்சர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அவர் மோடி தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என கூறிக்கொண்டே இருக்கிறார். கோவை மாவட்டத்திற்கு மட்டும் செய்த திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். இந்த 33% மசோதாவுக்கு எதிராக திமுக வாக்களித்தால் தாய்மார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்க கூடாது. தற்போது கோயம்புத்தூருக்கு 10 ரூபாய் பாலாஜி வந்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் 10 பட்டி போட்டு வைத்திருந்தனர். அவை தேர்தல் ஆணையத்திடம் கூறி அதை எடுக்க வைத்துள்ளோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என எடுத்து 14,950 கோடி அடித்துள்ளனர். அப்படி கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து தேர்தலை செலவழிக்கின்றனர். அவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். தமிழகத்தில் DGP மாத்தியாச்சு, தலைமைச் செயலரை மாத்தியாச்சு. 23ஆம் தேதி முதலமைச்சரையும் மாற்றிவிடுங்கள். எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து PRG அருண்குமாரை வெற்றி பெறச் செய்து எடப்பாடியை முதலமைச்சராக்குங்கள் என கூறி வாக்கு சேகரித்தார். எளிமையான மனிதர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், சட்டமன்ற உறுப்பினர். அதனால்தான் இந்த பகுதியில PRG அருண்குமார் என்று சொன்னால் அன்பு, பண்பு, எளிமை, இந்த 3 வாக்குகள் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் முன்னாடி கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நானும் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கின்றேன். அதற்காக மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன். நம்முடைய கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு தான் மருத்துவமனையிலிருந்து வந்தாங்க. அவர்களையும் அழைத்து சென்று முதல் நிகழ்வை முடித்துவிட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டார். அருமை சொந்தங்களே, இந்த அற்புதமான நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சியோடு நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கவுண்டம்பாளையத்தில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்காரு, அண்ணன் PRG அருண்குமார். யாருமே இல்லை. தெரியாம கவுண்டம்பாளையத்தில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தி விட்டாங்க. தெரியாம ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை தமிழகத்திற்கு வரவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் வரலீங்க.
10 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வந்தாரு, பாலக்காட்டுல இருந்து வந்தாரு. ஐயா, கோயம்புத்தூர் விமான நிலையம் எந்த தொகுதியில் இருக்குது ஐயா? நம்முடைய கவுண்டபாளையம் தொகுதியில் தான் கோயம்புத்தூர் விமான நிலையம் இருக்கு. விமான நிலையத்துக்கு வந்துவிட்டு வெளியே கூட வரல, வெளியே வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு கூட கேட்கல, அப்படியே கிளம்பி போயிட்டார். ஐயா, நாளைக்கு கோயம்புத்தூருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இணைந்து நம்முடைய கொடிசியா மைதானத்தில் நாளை சாயந்தரம் 6 மணிக்கு உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறார்கள். அண்ணன் PRG அருண்குமார் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு வந்திருக்கிறார்கள். ஐயா, மோடி அவர்களும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் இருவரும் சேர்ந்து, மத்தியிலே மோடி அவர்கள், மாநிலத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய சகாப்தத்தை தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடுத்த பரிமாணத்திற்கு செல்லும். நாளானிக்கு ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாருங்க, நாளானிக்கு. ஆனா ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, தம்பி என் பிரச்சாரம் இந்த ரூட்டு, ஸ்டாலின் ஐயா உங்க பிரச்சாரம் இந்த ரூட்டு. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில சந்திக்காம நடக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் முதல் முறையாக நாளை மறுநாள் நடக்கிறது. அதுல இருந்து என்ன தெரியுது? ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வெல்ல போகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல போது ராகுல் காந்தி தெரிஞ்சிருச்சு. அவர் பிரச்சாரம் வருவதற்கு தயாராக இல்லை. எனக்கு தமிழகத்தில் பிரச்சாரம் யாருங்க செய்யறது? 3 பேர் தான் திமுகவில். அண்ணன் ஸ்டாலின், அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள், பையன் உதயநிதி அவர்கள், 3 பேர் தான் பிரச்சாரம். அந்தந்த திமுக தலைவர்கள் அவங்க தொகுதியில தோற்க போறான்னு அவங்களுக்கே தெரியும், எல்லாரும் தொகுதிக்குள்ள இருக்கிறார். ஐயா, நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி கோயம்புத்தூருக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆட்சியில வந்து உட்கார்ந்தார் 2021 மே. அவர் முதலாக செஞ்ச வேலையே கோயம்புத்தூர்ல 10க்கு 10, அதுல 9க்கு 9 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1க்கு 1 பாரதிய ஜனதா கட்சி என்று நமக்கு கோவிட் மருந்து குறைத்து கொடுத்தார். நாமெல்லாம் போராட்டம் செய்த பிறகு ஸ்டாலின் ஐயாவே நேரில் வந்தாரு, இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்தாரு. நாங்க இல்ல மருந்து அதிகப்படுத்துறோம் அப்படின்னு டிராமா பண்ணிட்டு போனார். ஐயா, கோயம்புத்தூருக்கு ஒதுக்கக்கூடிய திட்டங்களை பாருங்க, எதுவுமே இல்லை. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தேங்காய் உடைச்சு பூஜை போட்டு நிதியை ஒதுக்கினதுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ரிப்பன் கட் பண்றதுக்கு மட்டும் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்திருக்கிறார். தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு படத்துல வடிவேல் என்ன சொல்லுவார், சும்மாவே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். 5 வருஷமா எதுவும் செய்யாம நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். அதை சொன்னவர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாம் எல்லோருமே ஒற்றை கருத்தில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ எங்கேயும் வெற்றி பெறக்கூடாது என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறோம். கவுண்டபாளையம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்க வேண்டும் அருண்குமார் கோட்டையாக இந்த தொகுதி இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கும். நம்முடைய கூட்டணி கட்சியுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களும் அதற்காக தோல் கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் ஆனா எல்லா புகைப்படத்தையும் வாங்கிக்கிறேன். தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே சட்டம் ஒழுங்கு ஒரு முறை தாய்மார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடத்தப்பட்ட படுகொலைகள் மட்டுமே 8008 படுகொலைகள். ஐயா, 8008 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால சரித்திரத்தில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, ரேப் கேஸ் 2080 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் செல்வங்கள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. ஐயா, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல இது போன்ற 5 ஆண்டு காலத்துல மிக மோசமான சட்டம் ஒழுங்கை எப்பொழுதும் நான் பார்த்ததில்லை. ஐயா, கோயம்புத்தூர்ல மட்டும் நான் படிக்கிற கேளுங்க, எவ்வளவு மோசமாக கோயம்புத்தூர்ல மட்டுமே நடந்திருக்கு பாருங்க. நவம்பர் 3, 2025 கோயம்புத்தூர் விமான நிலையம் அருகே காரில் இருந்த இளம்பெண்ணை 3 பேர் கொண்ட கும்பல் தூக்கி சென்று கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. நம்ம ஊர்ல கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. மார்ச் 3, 2026 கோவை புதூர் 4வது பெட்டாலியன்ல பெண் போலீசுக்கு பாலியல் தொந்தரவு எஸ்பிஐ கைது பண்ணியிருக்கிறார். பிப்ரவரி 18, 2025 கோவை குடியமுத்தூர்ல 17 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. கோவை ரயில் நிலையத்துல 17 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல். ஐயா, படிச்சுக்கிட்டே போலாம், 4 பக்கம் இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டுமே பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு எதிராக, கல்லூரி மாணவர்களுக்கு எதிராக
கோயம்புத்தூர்ல நீங்களே சொல்லுங்க, ஏதாவது இதற்கு முன்பு அதிமுகவுடைய ஆட்சியில இது போன்ற ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் கூட அது முந்தைய சம்பவத்தை விட மிக அதிகமான சம்பவமா இருக்கு. ஐயா, நீ கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும் நம்முடைய மாவட்டத்துல 1200 கல்லூரிகள் இருக்கு. இந்தியால ஒரே மாவட்டத்துல 1000க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் இந்தியாவில் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம். இந்தியாவில் எந்த மாவட்டத்திலும் 1000க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இல்ல. நம்மகிட்ட 1240 கல்லூரிகள் கோயம்புத்தூர் இருக்குது. சரித்திரம். அவ்வளவு கல்லூரிகள் இருந்து அவ்வளவு மாணவர்கள் இருந்து அவ்வளவு கஞ்சா விற்கிறான். அதனாலதான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கஞ்சா விற்பதற்கு அத்தனை வியாபாரிகள் கோயம்புத்தூர்ல தஞ்சம் புகுந்து எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க, 18 மார்ச் 2026 போன மாசம் குடியம்புத்தூர்ல 98.5 கிலோ கஞ்சா பிடிபட்டது. 24 மார்ச் 2026 துணியலூர் தொப்பம்பட்டி வாகன சோதனையில 12 கிலோ கஞ்சா. பிப்ரவரி 20, 2026 சாய்பாபா காலனியில 2 கிலோ 100 கிராம் கஞ்சா. மார்ச் 1, 2026 கோவை மாவட்டம் செட்டிபாளையம் காவல் நிலைய எல்லையில திடீர் சோதனை கஞ்சா, போதை மாத்திரை, அபின் போதை வஸ்துக்கள் எல்லாம். ஐயா, இதுவும் 4 பக்கத்துக்கு இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல கஞ்சா வியாபாரிகளுடைய பெருக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு ஐயா? இதனாலதான் அதிகமா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் வழியாக கஞ்சாவை திராவிட கொடுமை என்னன்னா, இந்த 3 பேரும் ஊரூரா பிரச்சாரம் பண்றாங்க. கஞ்சா இல்லை. எந்த கஞ்சா டீலரோட இன்டர்நேஷனல் டீலரோட புகைப்படம் எடுத்துக் கொண்டார்களோ இந்த 3 பேர் ஊரூராக பிரச்சாரம் செய்கின்றார்கள். தமிழகத்தில் கஞ்சா இல்லை. ஐயா, ஜாபர் சாதிக்கு கஞ்சா மட்டும் இருக்கல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு இணைந்து தமிழக பாடநூல் கழகத்திற்கு குழந்தைகளுக்கு புத்தகம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஐயா, வெளியிருந்து வாங்குவாங்கல்ல. அதை கோலசென்ஸ் கம்பெனி, கோலசென்ஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி பேரில் பாடக புத்தகத்தை சப்ளை பண்ணது ஜாஃபர் சாதிக்குடைய கம்பெனி தான். இந்த அநியாயத்துக்காக கேட்டிருக்கீங்களா? கஞ்சா வித்தவன் காசை பள்ளிக்கூடத்திற்கு பாடநூல் சப்ளை பண்ணி கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்கி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு எவ்வளவு பெரிய யாரும் யோசிச்சுப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வேரோடு பிரிங்கி எறியணும். நீங்க சாதாரணமாக தோற்கடிக்கூடாது, வேரோடு மண்ணோடு நீங்கள் குறியடையும். ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தவரை இன்னைக்கு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா ஹெட்டாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய மனிதன் உருவாகி இருக்கிறார். அருமை சொந்தங்களே, மாணவர்கள் பெரிய அளவில் இருக்கிறார், சகோதரிகள் தாய்மார்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அக்கா வர்ஷதாக்கா நம்ம போயிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்பு கவுன்சிலராக இருந்தவர். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்கு சகோதரிகள் போகணும், உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக 33% இடஒதுக்கீடு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஓட்டு போடணும். 7 மணிக்கு ஓட்டு போடணும். பிரதம மந்திரி பேசிக் கொண்டிருக்கிறார் பார்லிமெண்ட். இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. ஐயா, சட்டமாயிரும். அதன் பிறகு 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம இந்தியாவுடைய மொத்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மொத்த எண்ணிக்கை 543 50% உயர்த்தி 816 உயர்த்தி அதில் நம்முடைய சகோதரிகளுக்கு நாம் 33% ஒதுக்கீடு கொடுத்தோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றிலிருந்து பாபுஜி சாமி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றிலிருந்து தம்மா தும்மான் குதிக்கிறார். எதுக்கே தம்மா தும்மான் குதிக்கிறேன்னு கேட்டா, ஐயோ தமிழ்நாட்டுக்கு வஞ்சம் பண்றாங்க, ஐயோ தமிழ்நாட்டுக்கு இதை பண்றாங்க. ஐயா, நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரை சாவி கொடுக்குற பொம்மை தாங்க அவர். காலையில 6 மணிக்கு சாவி கொடுத்துட்டீங்கன்னா 12 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்திப்பா. அப்புறம் 12 மணிக்கு மறுபடியும் சாவி கொடுத்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் டெல்லி டெல்லி டெல்லிப்பா. மறுபடியும் 6 மணிக்கு சாவி கொடுத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குதுப்பா. அப்புறம் நைட்டு தூங்க போயிடுவாரு. காலையில சாவி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டெல்லி டெல்லிப்பா. இதை தவிர 5 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் எதையும் பேசியதாக நாம் யாரும் பார்த்தது. ஐயா, தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்
39 இருந்து 59 50% மோடியை உயர்த்தி கொடுக்கிறான். இந்தியாவில் எல்லா மாநிலத்துடைய பாராளுமன்ற உறுப்பினரை 50% உயர்த்துறான். அதே போல கர்நாடகா 28 இருந்து 42, தெலுங்கானா 17 இருந்து 26, ஆந்திரா 25 இருந்து 38, எல்லோருக்கும் 50%. கேரளா 20 பாராளுமன்ற உறுப்பினர் 30, 543 இருந்து 816. ஐயா, யார் வயிற்று அடிக்கல, நம்ம வயிற்று அடிக்கல, எல்லோருக்கும் 50% உயர்வு. இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்கு எதிர்க்கிற? பதில் இல்லை. 50% எல்லாத்துக்கும் கொடுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? பதில் இல்லை. தாய்மார்கள் 30 ஆண்டுகள காத்திருக்கிறாங்க. 1996 பார்லிமெண்ட்ல இந்த மசோதா வந்துச்சு. 30 ஆண்டுகளாக எது எல்லாம் மோடியை செய்யற என்னையா பிரச்சனை? அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தால், தாய்மார்கள், நீங்கள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்க கூடாது. சகோதரிகளை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக அரசியல் அதிகாரம் கொடுத்து, பிரதிநிதித்துவம் கொடுத்து, உங்களை உயர்த்துவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை திமுக எதிர்க்கிறானோ அவனுக்கு என்ன திமிர் இருக்கும் பாரு. திமுக இருக்கிறது 2 எம்பி, லோக்சபால 2 எம்பி, 2 பேரும் குடும்ப கட்சி. கனிமொழி அக்கா இங்கிருந்து வந்தாங்க, கருணாநிதி ஐயாவுடைய மகள். 2வது தமிழச்சி தங்கப்பாண்டியன். யாருக்கு அவங்க? தங்கப்பாண்டியன் அவருடைய மகள். திருச்சுழி தொகுதி இவங்களுடைய சொந்த தம்பி தான் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர். அண்ணன் தம்பி பாருங்க, தம்பி நிதி அமைச்சர், அக்கா எம்பி, அப்பா தங்கப்பாண்டியன் அதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர். 2 பேரும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாங்க. இன்றைக்கு அந்த மசோதா என்பது சாதாரண குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா விரும்புகின்றார். அதையும் இவர்கள் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இந்த கீ கொடுத்த பொம்மை போனதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பின்னாடியே ஒரு பொம்மை வரும். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். ஐயா, அந்த பொம்மை பேசுற பேச்சு இருக்கே சாமி. ஐயா, எடப்பாடி என்ன முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் டைப்பர் போட்டுட்டு இருந்தார். பேச்ச பாருங்க, என்ன பேச்சு. ஐயா, சகோதரிகள் யாரும் தப்பா பேசினா சகோதரிகள் ஓட்டே போட மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு திமிரை எல்லாம் தாண்டி அகங்காரத்தில் இருக்கு. அவர் சொல்றாரு, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்க காதல் ஏதாச்சும் அடப்பு இருந்தால் அடப்பு எடுத்துங்க. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு மட்டுமே என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் சந்திப்பு ரயில்வே நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 225 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி, பெரியநாயக்கன்பாளையம் மேம்பாலம் 115 கோடி, இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி 580 கோடி, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி, ஸ்மார்ட் சிட்டி 1000 கோடி, கோயம்புத்தூர்ல பிரதம மந்திரி மோடி வீடு 31,578 வீடு, அமிர்த் திட்டத்தின் கீழ் 1029 கோடி, சுவநிதி திட்டத்தில் 31,000 சாலையோரம் வியாபாரிகளுக்கு பயன், முத்ரா திட்டம் 15,000 கோடி கடன், சென்னை, பெங்களூர், கோவை, கொச்சி தொழில் வழித்தடம் 3,800 கோடி, குழாய் மூலமாக நீர் கொடுப்பது மட்டுமே கோயம்புத்தூர்ல 3,72,000 வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிநீர். மோடியை மருந்தகம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 104, சமையல் எரிவாயு உஜ்வாலா திட்டம் 46,000 பேருக்கு ஐயா. விவசாயிகள் கௌரவ நிதி இங்க மட்டும் 228 கோடி, பிரதமருடைய சூரிய முன் திட்டம் 7,900 வீடு, ஆயுஷ்மன் காப்பீடு 4,31,000. ஐயா, படிச்ச நாளைக்கு காலையில் தான் ஐயா படிச்சு முடியும். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, எதுக்கு போய் பேச? நீங்க 5 வருஷமா என்ன செஞ்சீங்கன்னு தான் மக்கள் கேட்கறாங்க. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டு மக்களை உயர்த்தினோம், கோயம்புத்தூருக்கு இது செஞ்சோம், தருமபுரிக்கு செஞ்சோம், அரியலூருக்கு செஞ்சோம், எதுவுமே சொல்லாம டெல்லி ஹிந்தி மோடி வஞ்சிக்கிறார். மாற்றி 3 பேரும் ஒரே பொய்யை பேசிக்கொண்டு தமிழகம் முழுவதும் சுட்டிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு 10 ரூபா பாலாஜி வந்திருக்கிறார். 10 ரூபா பாலாஜி. ஐயா, இன்னைக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சாயந்தரம் தான் 10 பட்டி போட்டு வச்சிருந்தாங்க. 10 பட்டி. நான் ஒரு சகோதரர் கேட்டேன், எதுக்குனே பட்டி? அதை என்ன கேட்குறீங்க? காலையில கூட்டிட்டு போய் பட்டியில் உட்கார வச்சிருவாங்க. என்னன்னே பண்ணுவாங்க? அண்ணே ஒரு டீ கொடுப்பாங்க, அப்புறம் பேசுவாங்க, உட்கார வச்சிருவாங்க. நம்முடைய அதிமுக பிரச்சாரத்துக்கு வந்தா போகக்கூடாதுன்னு உட்கார வச்சிருவாங்கண்ணே. சரிங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில உட்காந்துங்க, வெளியே வந்து அதிமுக ஓட்டு போட்டுருங்க,
தெற்கு தொகுதி நம்முடைய வடக்குல அக்கா வானத்தி அக்கா தாமரை நிக்கிறாங்க, ஓட்டு போட்டுருங்க. இங்க கவுண்டம்பாளையத்துல அண்ணன் போட்டுருங்க. ஒருத்தர் சொன்னார், அண்ணே சும்மா உட்கார வச்சா பரவாயில்ல, பட்டியல உதயநிதி படத்தை போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. ஆரம்பிச்சிருக்கீங்களா? பட்டியை அப்படித்தான். இன்னைக்கு சாயந்தரம் தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பாளர் அண்ணன் அம்மன் அர்ஜுனவா கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 பட்டியும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 பட்டியும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா, இந்த 10 ரூபாய் பாலாஜி சாதாரணமான ஆள் இல்லைங்க ஐயா, சாதாரணமான ஆள் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்ல செய்யக்கூடிய ஆள். ஐயா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னு பாருங்க. 2021-22 36,000 கோடி டாஸ்மாக், 22-23 44,000 கோடி, 23-24 45,000 கோடி, 24-25 48,000 கோடி, 25-26 51,000 கோடி. அப்ப டாஸ்மார்க்ல 5 ஆண்டுகள்ல இவர்கள் சம்பாதிச்சது அரசுக்கு 2,24,000 கோடி. ஐயா எதுக்கு நம்ம 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்றோம்? கோயம்புத்தூர் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா எதுக்கு 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்றோம்? 2,24,000 கோடி ரூபாய். ஐயா ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு? நம்முடைய நண்பர் குடிமகன் கிட்ட போன் பண்ணேன், அண்ணன் குவார்டர் பாட்டில் எவ்வளவுங்க? ஏன் தலைவா நீ இதெல்லாம் கேட்கல? மக்கள்கிட்ட சொல்ல தலைவா, இந்த பீரான ஒரு சரக்கு இருக்குது 140 ரூபாய். ஐயா அந்த 140 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 2,24,000 கோடி குவார்டர் பாட்டில், 1,495 கோடி பாட்டில், 1,495 கோடி பாட்டில் வித்திருக்காங்க. ஐயா பாட்டில் 10 ரூபாய் போட்ட எவ்வளவு ஐயா? 14,950 கோடி. 14,950 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன். ஐயா 30% சரக்கு கணக்கில் வராத சரக்கு வித்தாங்க. அதுல அடுத்தது அதுல இன்னும் லட்சக்கணக்கில் கொடுப்போம். அப்படி கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து ஜனநாயகத்துல மக்களுக்கு கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 10 ரூபாய் பாலாஜியும் நீங்கள் ஓடி ஓடி விரட்ட வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓட ஓட அவங்க போகணும். கரூர் அம்மன் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார், அன்னை கரூருக்குள்ள வந்தா கரூருக்குள்ளே விடமாட்டோம். கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்டர்ல பட்டி போட்டு 10 ரூபாய் பாலாஜி அங்கேயே தள்ளிக்கிட்டோம். அந்த அளவுக்கு அலும்பு 2 ஊரிலும் கூட செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் கோயம்புத்தூருடைய நாகரிகமான கலாச்சாரத்தை கெடுக்க வேண்டும், மாண்பாக வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து தஞ்சமடைந்திருக்கின்றார். அவருடைய குரூப் கவுண்டம்பாளையத்துக்கு அப்பப்ப வருவாங்க. யாரையும் விடாதீங்க, யாரு சொன்னாலும் கேட்காதீங்க, என்ன பொய்யை சொன்னாலும் நம்பாதீங்க. நம்முடைய வாக்கு கவுண்டம்பாளையத்துல வெற்றிக்கான வாக்கு. இரட்டை நீங்கள் வாக்களித்து அண்ணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அன்போடு சொல்லி கடைசியாக 4-5 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய டிஜிபியை மாற்றலாம். ஐயா குழந்தைகளுக்கு டிஜிபியை மாற்றலாம். ஐயா டிஜிபியை மாத்தினாங்கன்னு சொல்றதை விட டிஜிபியை போட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. டிஜிபி இல்லாம 8 மாசமா இருக்கு. டிஜிபியை மாத்தியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தியாச்சு. நீங்க 23ஆம் தேதி முதலமைச்சரை மாத்தி விட்டுருங்க. வேலை நம்முடைய முதலமைச்சர் ஏப்ரல் 23ஆம் தேதி மாத்திருக்க. கவுண்டம்பாளையத்திலிருந்து மற்றும் ஒரு முறை அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி சின்னமான இரட்டை இலையில அண்ணன் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல தொழிலூர் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களே, கவுண்டம்பாளையம் வாக்காளர் பெருமக்களே, இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களே, எல்லோரும் அண்ணனுக்கு பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற போது கேட்டுக்கொண்டு நம்முடைய எல்லா முக்கியமானவர்கள் மிக பொறுமையாக அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்து எல்லா அன்பு சொந்தங்கள் இருக்கிறீங்க. அண்ணன் அவர்களை பற்றி ஏற்கனவே சொன்னேன். பண்பு மிக்கவர், ஆளுமை மிக்கவர், அன்பு மிக்கவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரத்தோடும். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த எளிமையை பார்த்து நானே பல முறை பிரமித்து நின்றிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நம்முடைய வாக்கை செலுத்துவோம். அம்மா, இந்த முறை எனக்கு ஒரு பாக்கியம், நானும் ஓட்டு அவருக்கு தான் போட போறேன். என்னுடைய மிக பெருமையாக என்னுடைய வாக்கை அண்ணனுக்கு முதல் ஆளாக 7 மணிக்கு என்னுடைய பூத்திலே சென்று நான் செலுத்தி விடுகின்றேன் என்று சொல்லி நம்முடைய எல்லா அற்புதமான தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக